மாக்குவோம். அது அவங்க அது இந்த ரூல்ஸ் வாணி போகாட்டி நான் சொன்னா டாக்டர் உடம்பு சரியில்லைண்டா அவர்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார்கள் தானே. டாக்டரை துண்டு வேணும் இங்க. அதுதான் சொல்றேன். அப்ப அவர் தான் தானே இந்த களவுல தர மாட்டாங்களே துண்டு. நாங்க உண்மையான வருத்தம் களவுல கேட்க தேவையில்லை, உள்ளதும் இல்லாம போயிடும். இப்ப நானும் உண்மையா எனக்கு இதுதான் வருத்தம் சொல்லி இப்ப இடுப்பு நோவுது உண்மையா. அப்ப நான் 4 மணி தேவை சொன்னாங்க, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். 4 நாள் செய்ய சொல்லி, இல்ல நான் 3 நாள் தான் செய்வேன், கொஞ்சம் நாளம் காலம் போக வேணும் என்று சொல்லியிருக்கிறேன். அவ்வளவுதான். இந்த துண்டு தர மாட்டாங்க என்ன. சரி, இப்படியே ஓடுவோம். வீட்டுல அப்படி கள்ள மடுக்க தேவையில்லை. கடவுள் உண்மையை காட்டிட்டு வருவது. ஆமா, உண்மையாக பெட்ல கிடக்க வேணும். சரி, இப்படி ஓடுவோம். அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளி பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளினிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் அதில் நன்றி தானே பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே மன்னிப்பையும் வேண்டியபடி தொழில்நுட்ப சிக்கல் வந்துவிட்டது. நேரம் 8:17 ஆகிவிட்டது. 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே சிந்தனை நேரம் தாமரக்கா தொகுப்போடு தொடர்ந்து நாங்கள் யோகாசன பயிற்சி, அதனை தொடர்ந்து பண்டிசை நேரம் நிறைவடைந்து உடனடியாக சொல் விளையாட்டு சொல் தேடல் கேள்வி கணைகள் என்று இடம்பெறாது. அதற்காக நேற்றைய பொழுது சொல்லி இணைந்திருந்தார். ஆகவே அவருக்கு நன்றியை கூறியபடி ஆகவே இன்று கேள்வி கணைகள் இடம்பெறாது. அந்த இடத்தில் சொல் விளையாட்டு நேர காலத்துடனே இடம்பெற்று எல்லோரும் கோயில், குளம், மசூதி இப்படி சட்டு ஓடி செல்லலாம். நன்றி, வணக்கம். தமிழக வாங்கோ. வணக்கம் வாணி. தற்போது மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல் ஆயிற்று என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். பிறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 2059 கிறிஸ்து உயிர்ப்பு காலம் என்ற வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை புனித புல்பட் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்புள்ள உறவுகளே, எம்மை படைத்தவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றி உண்டு, அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, என்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1-14 வரை. அக்காலத்தில் இயேசு சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். தோன்றியது இவ்வாறு. சீமோன் ராயப்பர், திதிமு என்கிற தோமியார், கலிலேயா நாட்டு கானாவூர் நத்தனையேல், செபதேயுவின் மக்கள், இயேசுவின் சீடர்களுள் வேறு 2 ஆகிய இவர்கள் கூடியிருந்தார்கள். அப்போது சீமோன் ராயப்பர் அவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகின்றேன் என்றார். மற்றவர்களும் உன்னோடு நாங்களும் வருகின்றோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலையில் இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவரை இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார்.
அவர்கள் ஒன்றுமில்லை என்றனர். அப்போது அவர் படகின் வலப்பக்கமாய் வலை வீசுங்கள், மீன்படும் என்றார். அப்படியே வலை வீசினர். மீன்கள் ஏராளமாக விழுந்ததால் அவர்கள் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசு அன்பு செய்த சீடர் அவர் ஆண்டவர்தான் என ராயப்பருக்கு சொன்னார். அவர் ஆண்டவர்தாம் என்று சீமோன் ராயப்பர் கேட்டவுடன் தாம் ஆடையை களைந்து விட்டிருந்ததால் மேலாடையை கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்களோ வலியை மீன்களுடன் இழுத்து கொண்டு படகிலே வந்தனர். ஏனெனில் அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 200 முழம் தொலைவில் தான் இருந்தார்கள். கரையில் இறங்கியவுடன் கரிநெருப்பு மூட்டியிருப்பதையும் அதன் மேல் மீன் வைத்திருப்பதையும் கண்டனர். அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் ராயப்பர் மறுபடியும் படகேறி வலியை கரைக்கு இழுத்து வந்தார். அதில் பெரிய மீன்கள் நிறைந்திருந்தன. அவை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை பார்த்து, சாப்பிட வாருங்கள் என்றார். அவர் ஆண்டவர் என்றறிந்த சீடர்கள் எவரும் நீர் யார் என்று அவரை கேட்க துணியவில்லை. இயேசு அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இயேசு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தபின் தம் சீடருக்கு இப்பொழுது தோன்றியது 3ஆம் முறையாகும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, இயேசு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தபின் தம் சீடருக்கு இப்பொழுது தோன்றியது 3வது முறையாகும். இன்றைய நற்செய்தியின் முக்கியமான கருத்து என்னவென்றால், நமது சக்தியை விட கடவுளின் வல்லமை மேலானதே என்பதே. நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் எதையும் சாதித்திட முடியும், எதையும் செய்துவிட முடியும் என்ற ஏராளமான சுய முன்னேற்ற பயிற்சிகள் மற்றும் கருத்துகள் நமக்கு தரப்படுகின்றது. ஒரு விதத்தில் இந்த கருத்துகள் நல்லவையாய் அமைந்தாலும் பல வகையில் அவைகள் கடவுளிடம் நாம் சரணடைய வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும் என்ற மனநிலையும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளின் இறைப்பிரசன்னம் நமக்கு தேவை என்கிற எண்ணத்தை நம்மிடமிருந்து எடுத்து வருகின்றது. பேதுரு மீண்டும் மீன்பிடி தொழில் செய்வதற்கு சென்று விடுகின்றார். இரவெல்லாம் தேடினார்கள், மீன் ஒன்றும் தென்படவில்லை. இயேசு சொன்ன இடத்தில் வலையை வீசினார்கள். வலை கிழிந்து போகும் அளவிற்கு மீன் கிடைத்தது. நம்முடைய சக்தியை மட்டும் நம்பினால் பல நேரங்களில் நமக்கு சோர்வும் சோகமும் ஏற்படும். உயிர்த்த இயேசுவின் வல்லமை மேலானது என்பதை உணர்ந்து வாழ்ந்திட இன்றைய நாளிலே இந்நச்சிந்தனை மூலமாக நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த நச்சிந்தனை ஊழியத்தில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கு இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே மற்றும் அன்பு உறவுகளே, மீண்டும் நாளைய ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு மிகு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் நன்றி. திரபம் வீக்கெண்ட் போவுத்தூஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவருக்கும் வழங்க இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1873 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய திருப்பாடல், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. இன்றைய நற்செய்தியின் சிந்தனையாக, உயிர்ப்பும் உயிர்த்த உடலும் எப்படி இருக்கும் என்ற செய்தியோடு இயேசுவின் அன்பையும் அக்கறையையும் அதிகமாக எடுத்து கூறுகின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். திருத்தூதர்களில் சிலரை தவிர மற்ற அனைவரும் படிப்பறிவற்ற சாதாரண மீனவர்கள். இவர்கள் கற்பனை உலகில் வாழ்பவர்கள் அல்ல. கண்ட காட்சிகளை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு முட்டாள்களும் அல்ல. தாங்கள் கண்டதை தொட்டு உணர்ந்ததை உலகிற்கு அறிவித்தனர். இயேசு வெறும் ஆவி அல்ல என்பதற்கு சான்று இன்றைய நிகழ்ச்சி. அதே நேரத்தில் ஆவி கை நீட்டி இப்பக்கம் வலையை போடுங்கள் என்று சொல்வதில்லை. நெருப்பு மூட்டி மீனை வேக வைத்து சாப்பிடுவதும் இல்லை. இதன் மூலம் இயேசுவின் உயிர்ப்பு பற்றிய சில தெளிவுகளை நாம் அறிகின்றோம். நம் வாழ்விற்கு இன்றைய நற்செய்தி வலுவூட்டுகின்றது. இயேசு நம் அன்றாட வாழ்க்கையில் அக்கறை கொண்டவர். நாம் அழைக்காமலே நம் இன்ப துன்பங்களில் பங்கெடுப்பவர். பிள்ளைகளே, மீனொன்றும் படவில்லையா என்று அனுதாபத்துடன் கேட்டவர். படகின் வலப்பக்கமாக வலையை வீசுங்கள் என்று ஆலோசனை கூறி தமது பணிகளில் உதவி செய்பவர். பல வேளைகளில் நாம் அழைக்காத போதும் ஓடோடி வந்து உதவுபவர். அதே இயேசுதான் இன்றும் நம்முடன் இருக்கின்றார்.
நம் ஒவ்வொருவருக்கும் நாம் கேட்காமலேயே உதவ காத்திருக்கின்றார். உயிர்த்த இயேசு தம் சீடரிடம் காட்டும் பாசமும் பரிவும் நம் உள்ளத்தை தொடுகின்றன. அவர்கள் தம்மை கைவிட்டு ஓடிவிட்டதையோ தமது உயிர்ப்பை நம்ப மறுத்ததையோ தங்களின் பழைய வாழ்க்கைக்கே மீண்டும் திரும்ப முடிவு செய்ததையோ அவர் பொருட்படுத்தவில்லை. தந்தை தம் பிள்ளைகள் மேல் பரிவு காட்டுவது போல் தம் சீடர்களுக்கு பரிவு காட்டுகின்றார். களைப்போடும் பசியோடும் அவர்கள் கரைக்கு வரும்போது அவர்களுக்கு உணவு தயாரித்து உணவு அருந்த வாருங்களென அழைக்கும் போது இயேசுவின் பரிவை நாம் கண்கூடாக காண்கின்றோம். இந்த பாஸ்கா காலத்தில் உயிர்த்த இயேசுவின் பாசத்தை நாமும் அனுபவிப்போம். நமது கடந்த கால வாழ்வை, குறைகளை, பாவங்களை நினைவில் கொள்ளாமல் பரிவுடன் பராமரிக்கும் அவரின் பரிவன்பை போற்றி மகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டிருந்த வெள்ளி பொழுதினிலே இந்த பாமுக மேடையிலே இசைக்கப்படுகின்ற அந்த பன்னிசைகள் அனைத்தும் ஆலய வழிபாடுகளாக இறைவனின் மனதை தொட்டு அவருடைய கருணை வெள்ளம் எங்கள் மேலும் பாய வேண்டும். உலக மக்கள் மீதும் சமாதானத்திற்காகவும் நாங்கள் வேண்டி அவர்களுக்காகவும் இந்த இந்த பாடல் இந்த பன்னிசை நேரத்தை அர்ப்பணித்து அவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி இந்த நேரத்தை நாங்கள் நிறைவு செய்வோம் என்று கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். திருமதி கல்விராஜன் அவர்களே, வாணிமோகனையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நெவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜேம்ஸ் அல்சன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். எல்லோருக்கும் நிறைந்த நன்றி. இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே சிந்தனையிலே இசைந்து சென்ற டேவிட் ஆண்டனி நெவிஸ் ஃபீரிஸ் அவர்களுக்கும், இந்த தளத்தினை நெறிப்படுத்துகின்ற வாணிமோகன் அவர்களுக்கும், இதனை தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், திரையிலே இசைந்திருக்கின்ற வஜிதா முகமது, அனா கலைவாணி அவர்களுக்கும், அடுத்து கிளாக்ஸி பாலன் வேலுப்பிள்ளை அவர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் ஒரு விடயம் ஒன்றை சொல்லி அதை தேடினோம். அதாவது ஓம் நம சிவாய. இறைவனுடைய செய்தி உலகம் முழுவதுமே இருக்கிறது. எங்களுடைய தமிழிலே இருக்கின்ற செய்தி விவிலியத்திலும் இருக்கின்றது. இது எவ்வாறு இது ஒன்றுக்கொன்று சேர்ந்து வந்தது? எனவே நாங்கள் மதங்களை தேடாமல் மறைகளை தேடுவோம், மறைகளுக்குள்ளே மனிதர்களை தேடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தேன். இன்றைய தினத்திலே இயேசுவை பற்றி நாம் தேடுகின்றோம். இன்றைய தேடலிலே நேரம் கருதி மிக சுருக்கமாகவே நான் அந்த விடயங்களை கையாளுகின்றேன். கிறிஸ்து இருக்கும் பொழுது எருசலேம் தேவாலயத்திற்கு சென்ற பொழுது அழுகின்றார். என்ன விடயம் என்று கேட்ட பொழுது, எருசலேம் தேவாலயம் என்பது சாலமோனினால் கட்டப்பட்டு மீண்டும் மீண்டும் அழிக்கப்பட்டு பொலிவு பெற்று நின்ற அந்த தேவாலயம் இது முற்றாக அழிக்கப்படும் என அவர் குறிப்பிடுகிறார். இந்த தேவாலயம் கிறிஸ்துவுக்கு பின்னர் 70வது ஆண்டிலே அழிக்கப்பட்டது. ஜூதர்கள் எல்லோரும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஒருவருமே இஸ்ரவேலிலே இல்லை. அந்த அளவுக்கு முழுமையாகவே இஸ்ரவேலை விட்டு விரட்டி அளிக்கப்பட்டார்கள். ஆகையினாலே உலகம் முழுவதும் அவர்கள் பறந்து வாழுகின்றார்கள். இவர்கள் ரோமைக்கு சென்றார்கள். ரோமையிலே கிறிஸ்தவம் வேரூன்ற தொடங்கி இருந்தது, ஓரளவு வேரூன்றியும் இருந்தது. அந்த வேளையிலே தான் ஜூதர்கள் அங்கு சென்றவர்கள் இயேசுவை கொலை செய்தவர்கள், கொலை செய்ததனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே பிரச்சனை எழுந்தது. இயேசு கடவுள் இல்லை என்று கிறிஸ்தவ தலைமைத்துவம் சொன்னது இயேசு கடவுள் என்று. சிறிது காலத்தின் பின்னர் மீண்டும் பிரச்சனை எழுகிறது. இயேசு அரைவாசி கடவுள், அரைவாசி மனிதன். இந்த பிரச்சனை வெறுமனே எழவில்லை, கத்தோலிக்க அதாவது இறையியலுக்குள்ளேயும் எழுந்தது. அதாவது இயேசு கடவுள், அரைவாசி மனிதன், அரைவாசி கடவுள் என்று. இதிலே கத்தோலிக்கத்தில் இருந்த ஆயர் நெஸ்டோரியஸ் இந்த போதனையை ஏற்று கடுமையாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கிறிஸ்தவ தலைமைத்துவத்தினாலே எச்சரிக்கப்பட்டார்.
எச்சரிக்கை செய்யப்பட்டார், இது தவறானது என்று. அவர் அதை விட மறுத்ததனால் அவர் ஆயர் நிலையிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதற்கு பின்னர் சில காலத்தின் பின்னர் அடுத்த பிரச்சனை தொடங்குகிறது. இயேசு மரியாளின் வயிற்றிலே பிறந்தவர், ஆகையினாலே மரியாள் பாவம் செய்தவர். எனவே மரியாள் பாவம் செய்ததினாலே இயேசு கடவுள் இல்லை என்று. மரியாள் பாவம் செய்யாமலே பிறந்தார், பாவம் இல்லாமல் பிறந்தார் என்று திருச்சபை வெளிப்படுத்தியது. அதாவது உங்களுடைய இந்த விடயங்கள் தொடங்க முன்னர் வஜிதா முகமது அம்மா அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அதாவது மரியாள் பாவம் இல்லாமல் பிறந்தார் என்று திருச்சபை அறிவித்தது. எங்களுடைய ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, மாசில்லாமல் உத்பவித்த தேவ மாதாவே என்ற பாடல் இருக்கின்றது. இவ்வாறு மரியாள் பாவம் இல்லாமல் பிறந்தார் என்பதனை திருச்சபை ஆணித்தரமாக தெளிவுபடுத்தியது. ஆகையினாலே இயேசு கடவுள்தான் என்பதனை அவர்கள் உறுதி செய்தார்கள். இன்றுடன் இவ்வளவத்தையும் நிறுத்தி கொண்டு, நேரம் கருதி நாம் இவ்வளவத்தோடு நிறுத்தி கொண்டு மிகுதியை நாம் அடுத்த வேளையிலே பார்ப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தினை கொண்டாடுவார்களா என ஏங்கி நிற்கின்றவர்கள், தன்னுடைய மகன் இன்று தொலைபேசி எடுப்பான் என்று நம்பியிருந்து ஏமாந்து செல்லுகின்றவர்கள், வயோதிப சாலையிலே வாசலிலே வந்து நின்று என்னுடைய பிள்ளை என்னை இன்று பார்க்க வரும் என்று காத்திருந்து அந்த பார்வை கிடைக்காமல் ஏங்கி செல்லுகின்றவர்கள், இன்று நான் செல்லும் கடமைகள் இது இறைவன் தருகின்ற அருள் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பதை புரியாமலே வேலைக்கு செல்லுகின்றவர்கள், இன்றைய தினத்திலே இந்த தளத்திலே தங்களுடைய பணிகளை செய்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் அருளும் ஆசையும் நிறைந்திருக்க அருள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் ஹல்சன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்று திருப்பாடல் 46 இறைவசனம் 1. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. தந்தை, மகன், தூயாவியின் பேராலே. நாங்கள் சில சமயங்களில் பொறுமையின்றி வளர்க்கப்படுகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் உடனடியாக பலனை தேடுகின்றோம். எங்களுக்காக ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு வெளியேற நினைக்கின்றோம். நாங்கள் என்னதான் நினைத்தாலும், எவ்வளவு தான் பொறுமையின்றி வாழ்ந்தாலும், அவசரப்பட்டாலும், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கவில்லை என்று வேதனைப்பட்டாலும், இறைவனுடைய திட்டம் எப்போ நிறைவேறுகின்றதோ அப்பதான் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இறைவன் எங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். நாங்கள் அதை உணராமல் பல வழிகளில் பல நேரங்களில் கோவப்படுகின்றோம். ஏன் கடவுள் எனக்கு இதை செய்யவில்லை? எதற்காக எனக்கு செய்யவில்லை? நான் கடவுளை தினந்தோறும் வேண்டுகின்றேனே, திருப்பலிக்கு செல்கின்றேனே, வீட்டில் செவமாலை சொல்லுகின்றேனே, கடவுளுக்காக புகழ் பாடுகின்றேனே என்றெல்லாம் நாம்
கோவப்படுவதுண்டு. ஆனால் எல்லாவற்றுக்கு பின்னாலும் இறைவனின் திட்டம் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும். அப்பொழுதுதான் எங்களுடைய எதிர்காலம் செழித்து வளரும். எங்களுக்கு நல்ல எதிர்காலம் தரும். எங்களுடைய வாழ்க்கையில் நிதானம் என்பது முக்கியம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ற வாழ்க்கையில் நிதானம் இல்லாமல் வாழ்ந்து விட்டால் பல இன்னல்களை நாங்கள் சந்திக்க நேரிடும். எவ்வளவு பொறுமையாகவும் நிதானமாகவும் வாழுகின்றோமோ அந்த வாழ்க்கையில் இறைவன் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இறைவன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாவற்றையும் தருவான் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி அவன் அன்பு சகோதரி தோப்பாளடி திருமதி தோமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமாக இருக்கிறேன். நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நான் மதை உற்சாகத்தோடு இருக்கிறேன். நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் உலகளாவிய எல்லா உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுகநலங்களை விசாரித்தபடி சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசப்பா நாமத்துல எவ்வளவு எடுத்துக்கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சோதரி 777 சொல்லிக்கொண்டு வளம போல பரிசுத்த வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-10 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன, எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண்ஜாதி அவனோட கூட போக கடவள். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அவன் அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவரிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விட்டு போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போக கூடாது. அவளை தனக்கு நியமித்துக் கொண்ட எஜமான் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம். அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியர் கையில் விட்டு போட அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன். அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்ன வஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. தொடர்ச்சி சோதரி
நாட்கள் தொடரும் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, உயிருள்ள நான் எல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாட்கள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, உயிருள்ள நான் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே. இயேசுராஜனுக்கு கோடான கோடி கோடி நன்றி ராஜா. தகப்பனே, விதியான மார்க்கமாக உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களுக்கு தூதரை அனுப்பி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பா வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக கோடான கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, உலகள ரீதியில் நிரந்தர சமானத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த சமானத்தை கொண்டு வாங்க ராஜா. அந்த நாட்டு அதிபர்களோடும் ராணுவ தலைவரோடு நீங்கள் பேசுங்க ராஜா. நிரந்தர சமானத்தை கொண்டு வாங்க, நிரந்தர சமானம். கோடி நன்றி தகப்பனே, சோத்திரம் ராஜா. இதுவரை மரித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் ராஜா நித்திய இழப்பாடலை கொடுத்து அவருக்கு ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. சிறுவர்கள், குழந்தைகள், பெரியோர்கள், பாலியல் பிள்ளைகள் மரித்த அத்தனை பேருக்கும் ராஜா நித்திய இழப்பாடலை கொடுத்து ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. இழந்து வைக்கிற குடும்பங்களை ஆட்டி தேட்டி அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க ராஜா, ஆறுதல் படுத்துங்க. கோடி நன்றி தாப்பனே, சோத்திரம் தாப்பன். மற்றும் ராஜா, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுமிடமெல்லாம் கூடவே இருந்து அவருடைய பாதுகாப்பா வளைந்தவன் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சாரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாரன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த மஜிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அக்கா, நலமாக வணக்கம். இருக்கிறீர்களா? ஆமா ஆமா, நலமா இருக்கிறேன். நீங்கள் மஜிதா? நலமாக இருக்கிறேன் கூறிக்கொண்டு அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக இந்த குர்ஆனில் கடல் பற்றி கூறுவது ஒவ்வொரு விடயத்தையும் குர்ஆன் விவரித்து கூறுகின்றது. அதுல கடலை பற்றி எவ்வாறு குர்ஆன்ல கூறப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் அசைக்க முடியாத வல்லமைக்கு சான்றாகவும் மனிதர்களுக்கு பயன்பெறும் அருட்கொடையாகவும் கடல் இருப்பதாக அல் குர்ஆன் ஆணித்தரமாக கூறுகிறது. இப்ப குர்ஆன்ல பல இடங்கள்ல 30 இடங்கள்ல குர்ஆன்ல நீர்நிலைகளை பற்றி கூறுகிறது. நீர்நிலைகள் என்று சொன்னா உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கடல், ஆறு, இந்த ஏரி, குளம், அப்படி அந்த இடங்களை பற்றி கூறுகின்றது. அதுல ஆதாரமாக 25.53 தொடக்கம் 24 தொடக்கம் 40வது அத்தியாயங்கள் விவரிக்கின்றன. அப்ப இந்த கடல்ல என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்று சொல்லப்படுதுன்றா, நவீன விஞ்ஞானத்தோடு ஒத்து போகக்கூடியதாகத்தான் இந்த அதிசயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன் அந்த அல் குர்ஆனில் எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கின்றதோ அதுதான் இன்று அவர்கள் இவ்வாறு இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக ஆய்வு செய்து சொல்லப்படுகின்றார்கள். அன்று சொல்லப்பட்ட விடயங்களும் சாதாரணமாக விடயமாகவும் மற்றவர்களுக்கு ஒரு மூடத்தனமான ஒரு விடயமாகவும்
சொல்லப்பட்டது. ஆழ்கடலில் உள்ள இருள் மற்றும் அலைகள் மற்றும் கடலில் உள்ள மீன்வளம், கப்பல் போக்குவரத்து போன்றவை இறைவனின் சான்றுகளாக இருக்கின்றது என்று அல்-குர்ஆன் விவரிக்கின்றது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா அடுத்து என்ன சொல்லப்படுதுன்னா 40வது அத்தியாயத்துல என்ன கூறுகின்றனா, இந்த கடல்களுக்கு இடையே திரைகள் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. இப்ப திரைன்னா என்ன? கடலுக்குள்ள எப்படி இருக்கும்? வீட்டுக்குத்தானே திரை, கதவுக்குத்தானே திரை போடுவோம். எப்படி திரைகள் இருக்கும்? அப்ப யோசித்து பாருங்க, திரைகள் என்று சொன்னால் என்ன திரை என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுப்புறது. இப்ப இன்று அந்த நவீன விஞ்ஞான முறையில் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கு சான்றாக பசிபிக் மற்றும் அண்டார்டிக் கடல்களின் சந்திப்பு போன்ற இயற்கை நிகழ்வுகள் அது திரையாக கூறுகிறது. அந்த ஒரு பக்கம் இந்த உவர் நீராகவும் ஒரு பக்கம் உப்பு நீராகவும் இருக்கும். இந்த நல்ல நீராகவும் உப்பு நீராகவும் இருக்கும். அதை தான் திரைவிட்டு திரை என்று சொல்லப்படுகிறது. குர்ஆன்ல திரை என்று சொல்லப்படுகிறது. அது ரெண்டும் கலக்காது. ஒரு பக்கத்துல பார்த்தா நீல கலரா இருக்கும், ஒரு பக்கத்துல பார்த்தா வெள்ளை மாதிரி இருக்கும். உதாரணமாக வாழைச்சேனையில் அமைந்துள்ள பாஸ்குடாக்கு பக்கத்தில் இருக்கிற, இப்ப எங்களோட ஊருக்கு பக்கத்துல நாசியம் தீவு என்று சொல்கின்ற ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுக்கு கிட்ட நீங்க போனீங்கன்னா அதை துறைமுகம் என்று சொல்வார்கள். அதை துறைமுகம் என்று சொல்ல, இந்த பக்கம் நீங்க குளித்தீங்கன்னு சொன்னா உப்பு தண்ணீராக இருக்கும். அது குளிக்க முடியாது, வாய்க்குள்ள எடுத்தாலே கஷ்டமாக இருக்கு, நீஞ்சுறதெல்லாம் கஷ்டமா இருக்கணும். அதுக்கு அங்கால பக்கம் கொஞ்சம் ஒரு 2 அடி தள்ளி அங்கால நீங்க நீஞ்சு குளித்தீங்கன்னு சொன்னா அது வாய்க்குள்ள தண்ணி போனாலும் நாங்க அந்த தண்ணியை விழுங்கினாலும் ஒண்ணும் செய்யாது. நீஞ்சுறதுக்கெல்லாம் அந்த அந்த கண் அளவு குறைந்ததாக இருக்கும். அந்த நீங்க வந்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாமுக உறவுகள் கூட அந்த இடத்துக்கு நான் கூட்டி போயிருக்கின்றேன். அதைத்தான் தடுப்பு என்று சொல்லப்படுகின்றது. ஒரு பக்கம் நண்டு, ஒரு பக்கம் நன்னீராக. இதை குர்ஆன் அன்றைய திரை என்று கூறப்படுகின்றது. அதே போல உங்களுக்கு அந்த எத்தனையோ விதமான உணவுகளை கடலில் வைத்திருக்கின்றேன். கடலுக்குள்ள, நீருக்குள்ள, ஆற்றிலே எல்லாம் மறைக்கப்பட்ட கடல் உணவுகளை உங்களுக்கு மனிதர்களுக்காக தந்திருக்கின்றேன் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அதே இஸ்லாமிய மக்கள் மரணித்த இறைச்சியையோ செத்த உடல் மிருகங்கள உயிரினங்கள உணவுகளை தின்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கடலில் மட்டும் நீர்நிலையில் வாழ்கின்றவர்கள் இறந்த பின்னும் உங்களுக்கு ஹலால் ஆகுமானதாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாப்பிடலாம். கடல்ல இருந்து மீன் பிடித்து வந்தா அது செத்தாலும் நாங்க சாப்பிடலாம் என்று ஆகுமானதாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காகத்தான் கடல் மீன் கருவாடுகளை எல்லாம் அவர்கள் வாங்குவார்கள். ஆனால் மற்றதெல்லாம் அவர்கள் இறந்த மீன், கோழி உடனே செத்தாலும் அந்த கோழியை நாங்க சாப்பிட மாட்டோம். அது இறந்து உயிரோடு இருக்கும் போதுதான் அதை நாங்க அறுத்து சாப்பிடுவோம். இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லப்பட்டு உண்டு. அது ஆழ்கடலில் அலைகள் உள்ளது, இருள்கள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. ஆழ்கடலுக்குள்ள இருள் இருக்குதான், நாம் அதை போய் பார்க்கல. ஆனால் அந்த நீரோடி போறவர்கள் எங்கட பகுதியில மீன் பிடிக்கிறார்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கடலுக்குள்ள இருக்கிற அழகா பார்க்கணும், மலைகள் இருக்குது, ஒரு பகுதிக்கு போனா பச்சையா இருக்கும், இன்னும் அடிக்கு போனா நீளமா இருக்கும், அதுக்கு உள்ளுக்கு போனோம்டா அவ்வளவு இருளா இருக்கும்னு சொல்றாங்க. சொன்னதை நான் இந்த காதால கேட்டிருக்கேன். அதை குர்ஆன் சொல்லுகிறது, ஆழ்கடலில் இருள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இருள் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அதே போல இந்த கடல்ல எப்படி என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ஆதாரமாக மூசா நபி அவர்களின் ஆதாரங்கள் அங்க வலியுறுத்தப்படுகின்றது. இப்ப மூசா நபி அவர்கள் பிறந்து எகிப்துல தான் பிறந்திருக்கிறார். நைல் நதியில தான் அவரை அந்த கடலில் மூலமாக, அந்த நதி என்று சொல்லப்படுது, கடல் என்று சொல்லப்படுகிறது. அவர் பிறந்தவுடனே அந்த நைல் நதி வழியாக ஒரு தொட்டில விட்டு, ஒரு கூடையில விட்டு அதை இறைவன் சொல்கின்றான், அந்த குழந்தையை நீ விடு, அது ஆபத்து இருக்கிறது என்று சொல்லப்பட்ட போது அது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சம்பவம். அதை நான் சுருக்கி தருகின்றேன். அதை கடல்ல விட சொல்ல போது அவர் தொட்டில விட்டு தாயார் விடுகின்றார் கவலையோடு. அப்பொழுது அவருக்கு வகை வருகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்திலிருந்து ஒரு செய்தி வருகின்றது. அல்லாஹ்விடத்திலிருந்து அவர் மூலமாக ஒரு செய்தி வருகின்றது. நீ கவலைப்பட வேண்டாம், உன் மூலமாகத்தான் அந்த குழந்தை பாலூட்டி செவிலி தாய் மூலமாக அந்த குழந்தை வளர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 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 குழந்தை அந்த நைல் நதியின் ஊடாகத்தான் பிரவுன் என்று சொல்கின்ற மன்னரின் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளரிடம் அந்த குழந்தை வளர்க்கப்படுகின்றது. அதே போல சான்றாக
அந்த இஸ்ரேலர்கள் பிரவுனோட அதை நம்பிக்கையை கொள்ளாமல் அவரை இந்த 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 யுத்தத்தின் போது அவரை இறைவன் சொல்கின்றான், ஒரு கடல் ஒன்று இருக்கிறது, அந்த கடலை தாண்டி செல்ல வேண்டும், உங்களோட கூட்டத்தை கூட்டிக் கொண்டு மூசா நபி அவர்களை செல்லுங்கள் என்று சொல்லும் போது மூசா நபி அவர்கள் அப்படியே திகைத்து நிற்கின்றார்கள். நின்ற போது இறைவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகின்றது, உன்னோட கையில் இருக்கின்ற கைத்தடியை நீ அந்த கடலில் அடி என்று சொல்லப்படுகின்றது. அது அடிக்கும் பொழுது அந்த கடல் இரண்டாக பிளந்து வழிவிடுகின்றது. உடனே மூசா நபி அவர்களும் அந்த அந்த அவரோட நம்பிக்கை கொண்ட கூட்டத்தாரும் அந்த கடலை கடந்து மற்ற கரைக்கு செல்கின்றார்கள், மற்ற பகுதிக்கு செல்கின்றார்கள். அதை பார்த்திருந்த இந்த பிரவுன் அவர்களும் அவரோட கூட்டத்தாரும் எதிர்ப்படையினர் அந்த கடலுக்குள் அவர்களும் இவர் போயிட்டார் தானே, மூசா நபி அவர்கள் போயிட்டார் என்று அவர்கள் வந்தவுடனே அந்த கடல் மூடுகின்றது. அந்த அந்த விதிக்கப்பட்ட அந்த அந்த வீதி மூடி திரும்பும் கடலாக போகும்போது அந்த கடலில் மூழ்கி அடித்து இறந்ததாக சரித்திரம் கூறுகின்றது. இப்ப இதுவும் அந்த கடலுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அல் குர்ஆனில் 80 இடங்களில் நீர்நிலைகளை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. 80 இடங்களில் பேசுகின்றது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இப்படி இருக்கின்றது என்று பேசுகின்றது. ஆனால் அங்கு அது கடல் என்று சொல்லவில்லை. நாம தான் இப்ப கடல் என்று சொல்கிறோம். அங்கு பசர், நகர், யம், விசார் என்ற இடங்களில் அந்த பேசப்படுகின்றது. 3 பரந்த நீர் பரப்புகள் அல் குர்ஆன் கூறப்படுகின்றது. அது ஆழ்கடலின் விடயங்களை பற்றி அழகாக கூறுகின்றது. அப்ப அதை நாங்க அதை விரிவாக்கம் செய்து பார்க்கும்போது நகர் என்றால் என்னென்று வந்து பார்த்தா அது ஆறு என்று சொல்லப்படும். பசர் என்று சொன்னால் கடல், தம் என்று சொன்னால் நதிகள், விசார் என்று சொன்னால் அந்த நீர்நிலைகள் என்று சொல்லப்படுகின்றது. 80 இடங்களில் குர்ஆன் பேசுகின்றது. 1600 வருடங்களுக்கு முன் இஸ்லாமிய மார்க்கமான அந்த குர்ஆனில் பேசப்படுகின்றது. இன்று ஆதாரபூர்வமாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகளால் கடலில் நீர்நிலைகளில் கடலில் திரை இருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த ஜோகுஸ் ஜோர்டன் என்கின்ற ஒரு விஞ்ஞானி அதை ஆய்வு செய்து சொல்லியிருக்கின்றார். கடலில் திரைகள் இருக்கின்றன, ஒரு பக்கம் நன்னீராகவும் ஒரு நீரம் உவர் நீராகவும் இருக்கின்றது என்று. அன்று அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன் குர்ஆன் பேசியது இன்று விஞ்ஞானம் கூறுகின்றது என்பதை நாங்கள் நம்புகின்றோம். இந்த குர்ஆன் என்பது அன்று வாழ்கின்ற மக்களுக்கு மட்டுமில்ல, இன்று மரபிக்கும் எதிர்காலம், நிகழ்காலம், அந்த இறந்த காலத்தை பற்றி பேசக்கூடியதுதான் அல் குர்ஆன் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த சிந்தனையோடு நான் வேறொரு பகுதியோடு இணைந்து கொள்ளும் வரை எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் பஜிதா முகமது அவர்களே. நன்றி வணக்கம் பஜிதா முகமது அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவர் சிந்தனை அந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ஜேம்ஸ் ஆன்சன் அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், இஸ்லாமிய சிந்தனை அந்த பஜிதா முகமது அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி வணக்கம். மிக்க நன்றி. சிந்தனை நேரத்தோடு தவறுக்கும் அனைத்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். தொடர்வது யோகாசன பயிற்சி. எல்லாரும் ரெடியாங்கோ. அதனை தொடர்ந்து பன்னிசை நேரத்தை தொடர்ந்து வருகின்றது. உடனடியாக நாங்கள் சொல் விளையாட்டு சொல்தாடு. ஒரு நிமிஷம் தாங்க.